கிறிஸ்தியேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய இந்த கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் தொடர்ச்சியான பாடங்களிலே இன்றைக்கு 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தினுடைய பின்பாகத்தை நம்ம பார்க்க போகிறோம். கடந்த வாரத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த ஆவிக்குரிய வரங்களை குறித்து பார்த்தோம் இல்லையா? இந்த வரங்களை அவர் எப்படி பகிர்ந்தளிக்கிறார் அப்படிங்கிறத சில உதாரணங்களின் மூலம் நம்ம பார்க்கலான்னு சொல்லி நம்ம முடித்தோம் கடந்த வாரத்தில். சரியா? இப்போ அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போது இந்த ஆவியின் வரங்கள் திருச்சபையின் பிள்ளைகளை மேம்படுத்துவதற்கு திருச்சபைக்காகவே அவர் கொடுத்துருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ அந்த ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்களா அப்படின்னு கவனிக்கும்போது, இப்போ சபைக்குள்ளே எல்லோரும் வரும் பொழுதே கவனிச்சு பாருங்கள், ஒரு சிலர் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையில் வருவாங்க இல்லைங்களா? ஒவ்வொரு விதமான சந்தர்ப்பங்களில் வருவாங்க. அப்போ இவங்க எல்லாருமே சபைக்குள்ளே வரும்போது இவர்கள் எல்லாரும் சிந்தையிலையும் செயல்பாடுகளையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு இப்போ ஒரு மெட்டீரியல் வேணும். அப்போ அந்த ஒருங்கிணைக்கக்கூடிய மெட்டீரியலுக்குரிய விஷயந்தான் அந்த பரிசுத்த ஆவியினுடைய அந்த ஒரு கைடன்ஸ். அப்போது அவர்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளே வரும் பொழுது, அப்போது அவர்கள் இந்த ஆவியின் வரம் பெற்றவர்கள் சபைக்கும் மற்ற ஜனங்களுக்கும் பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு அவர்கள் என்ன நிலைமையிலிருந்து கிரியை செய்கிறாங்க, அந்த நிலைமையிலிருந்து அவர்கள் கிரியை செய்யும்போது தேவன் அவர்களிடத்தில் எதிர்பார்க்குற எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம கவனிக்க போகிறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த அதிகாரங்கள் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு வரோம் இல்லையா? இந்த அதிகாரங்கள் எல்லாம் அப்படியே ஏதோ ஒரு லக்கை நோக்கி போயிட்டுருக்கிறத கொஞ்சம் கவனிச்சிங்களா? இவ்வளோ நேரம் இவ்வளோ காலப்பகுதி பார்த்தோம், இப்போ 12ஆம் அதிகாரம் வரைக்கும் வந்திருக்கோம். இந்த அதிகாரங்கள் எல்லாமே ஒரு லக்கை நோக்கி போயிட்டுருக்கு. அது அந்த லக்கை அடையும் போது இந்த வரங்களை தேவன் கொடுத்ததனுடைய நோக்கத்தை நம்ம ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதனுடைய ஒரு பகுதி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் எப்படி அந்த வரங்களை அவர் பிரித்து கொடுக்குறார் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கும்போது முதல்ல சில உதாரணங்களை நமக்கு புரிய வைக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அந்த உதாரணங்கள் ஒன்று தான் இது. பாருங்கள், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் கவனிங்க. இப்போ இந்த வசனத்தை நம்ம ஏற்கனவே ஸ்திரீயின் வித்து அப்படிங்கிற ஒரு பாடத்தில் கடைசியாக அந்த ஸ்திரீயின் வித்து யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது அந்த கேள்வியை அதுக்குரிய விடையை கண்டுபிடிக்கும் மூகாந்தரமாக இந்த வசனத்தை நம்ம படிக்கும். அதுக்கப்புறம் 26-27 வசனங்கள் இப்போ நீங்களே, அதுக்கப்புறம் 26-27 வசனங்களை படிப்போம். நீங்களே கிறிஸ்துவின் தனித்தனி அவயவமும் சரீரமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு வரும். சரி, அதை பின்னாடி பார்க்கலாம். பட் இப்போ இங்கே சொல்லும் பொழுது சரீரம் ஒன்று, அவயவங்கள் அநேகம். அவயவங்கள் எல்லாம் அநேகமாக இருந்தாலும் சரீரம் ஒன்று தான். இப்படி தான் இயேசு கிறிஸ்து இருக்காருன்னு சொல்கிறார். அப்போ நமக்கு கிறிஸ்து அப்படின்னாலே நமக்கு நல்லா புரிந்து கொள்ளலாம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அதுதான் கிறிஸ்து. அப்போ இந்த 1,44,000 பேர் அநேக அவயவங்கள், ஆனால் இவங்க ஒரே சரீரம் தான். நம்ம ஏற்கனவே கடந்த முறையே பார்த்தோம். கிறிஸ்துவோடு அவர் தலையாக இருக்கும்போது அவருடைய சரீரம் ஒன்று தான். அப்போது அந்த சரீரத்தில் எந்த பிரிவினை இருக்கக்கூடாது. அந்த பிரிவினை இருக்கக்கூடாது, அதை ஒருங்கிணைக்கணுங்கிறதுக்காக தான் ஆவிக்குரிய வரங்களும் கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த வரங்கள் கொடுக்கப்படும் போது பரிசுத்தாவிய தேவன் பாருங்கள், அங்கே பெந்தைக்கோஸ்தே நாளில் திருச்சபைக்கு அங்கே ஊற்றும் போது அந்த ஆவி தான் இப்போ அப்படியே இன்றைக்கு வரைக்கும் கடைசி பாத அங்கங்கள் ஆகிய நமக்கும் அது சேர்ந்திருக்கிறது. அப்போ ஒரே சரீரம். இதை என்ன அடிப்படையில் இதை சொல்கிறாருன்னா, ஒன்லி ஒன் பாடி. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நம்முடைய மூத்த சகோதரர்கள் இந்த வசனத்துக்கு ஒரு கம்பெட்ரி கொடுத்துட்டாங்க. இது என்ன ஒன்லி ஒன் பாடி? அது ஒன்றும் இல்லைங்க, அது யூனிட்டியை குறிக்கும் அப்படின்னாங்க. யூனிட்டின்னா புரியுது இல்லைங்களா? ஒற்றுமை. திருச்சபையின் பிள்ளைகள் அவர்கள் ஒரு சரீர அங்கங்களை போல் இருக்காங்க. அப்போ இந்த சரீர அங்கங்கள்ங்கிற போது எல்லாருமே கை இல்லை, 2 கை தான். எல்லாருமே காலில் 2 கால் தான், ஒரு மூக்கு தான் இல்லையா? அப்போது எப்படி ஒவ்வொரு சரீர அங்கங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து பிணைந்து இசைந்து
அது வந்து தன்னுடைய வேலை செய்தோ, அந்த மாதிரி தான் திருச்சபையின் பிள்ளைகள் கூட ஒரே சரீரம், அநேக அவயவங்கள். பட் அதில் யூனிட்டி இருக்கணும். புரியுதுங்களா? ஒரு ஒற்றுமை இருக்கணும், கோஆர்டினேஷன், ஒன்றுக்கொன்று இசைஞ்சு அந்த வேலையை செய்யணுமா. அப்போது இதில் யாரெல்லாம் இருக்காங்க என்று சொல்லி கவனிக்கும்போது அதிலேயே 13ஆம் வசனம் பாருங்கள். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே. அப்போது யூதர்கள் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் எல்லாம் உள்ளே வந்திருக்காங்க. யூதர்கள், கிரேக்கர்கள், அது அடிமைகள், சுயாதீனர்கள், பெரிய ஒரு நிலைமையில் இருக்கிறவங்க எல்லாருமே உள்ள வந்திருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரே ஆவி தான். யூதருக்கு தனி ஆவி, கிரேக்கருக்கு தனி ஆவி கிடையாது. பழைய பாடத்திலேருந்தே நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒரே ஆவி படிச்சிருக்கோம் இல்லையா, ஒரே விசுவாசம். அப்போது இந்த ஒரே ஆவியினால தான் எல்லாருக்கும் தேவன் என்ன செய்கிறாருன்னா அவர் அவர் அங்கீகரிக்கிறார். இப்போ பாருங்கள், எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு, இப்போது அந்த வார்த்தை இப்போ நமக்கும் பொருந்தும். இப்போ நாமளும் அதே மாதிரி ஒரு சரீரத்தினுடைய விசுவாசத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவியினாலே நாம் தாகம் தீர்க்கப்பட்டோம். அப்போது நம்முடைய அந்த தாகத்தை தீர்ப்பதற்கு தான் தேவன் பரிசுத்த ஆவியை கொடுக்குறார். அந்த ஒரே ஆவி தான். அந்த ஒரே ஆவி இந்த பூமியில் வேலை செய்கிறதுக்கு இப்போ பாருங்கள், ஒரு லா கொடுத்துருக்காராம், ஒரு சட்டம். இந்த சட்டத்தின்படி தான் அந்த ஆவி வேலை செய்யும். அதுக்கு பேரே த லா ஆஃப் ஸ்பிரிட்னு சொல்லப்பட்டிருக்கு, ஆவியின் சட்டம். அப்போ என்ன சட்டம் இந்த ஆவியில் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, இந்த ஆவி ஊற்றப்படுகிறதனுடைய அந்த ஆழத்தை கொஞ்சம் கவனிக்கும்போது, நம்ம ஏற்கனவே 133ஆம் சங்கீதம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எவ்வளவு நன்மை இன்பமானது, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடிகளே வழிகிறதும் அங்கிலே இறங்குறதுமான நல்ல தைலத்திற்கு ஒப்பார். அது பரிசுத்த ஆவி. ஆரோன் பிரதான ஆசாரியன், சிரசு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இப்போ இயேசு கிறிஸ்து மேல் அந்த பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது. பெந்தெகோஸ்தே நாளில் அது வழிந்து அந்த ஒவ்வொரு உடையிலுக்கு அந்த சரீர அங்கங்களுக்குள்ளே இப்போ பாத அங்கங்களில் வந்திருக்கு. அப்போது தலைக்கு ஊற்றப்பட்ட அதே ஆவிதான் அல்லது ஒரே ஆவிதான் இப்போ அவருடைய சரீரத்துக்கு வந்திருக்கிறது. ஒரே ஆவி சரீரத்துக்குள்ளே வந்திருக்குன்னா தலை என்ன வேலை செஞ்சதோ அதுதான் இப்போ சரீரம் செய்யணும். ஒரே ஆக்ஷன், அதுதான் லா ஆஃப் ஸ்பிரிட். அந்த வேலை செய்யணும். அதுக்கு தான் தேவன் பெந்தெகோஸ்தே நாளில் இப்போது அங்கே எல்லோரும் கூடி இருக்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்னா அந்த ஒரு பரிசுத்த ஆவியை கொடுத்து இவர்களுடைய ஏக்கம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து போனால் கூட இவர்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கைடன்ஸ் இல்லாத ஒரு ஏக்கத்தில் இருந்தபோது அந்த பரிசுத்த ஆவியை தேவன் கொடுத்து அவருடைய தாகத்தை தீர்த்தாராம். இதைத்தான் பவுல் சொல்கிறார், ஒரே ஆவியினாலே நாம் எல்லாருமே தாகம் தீர்க்கப்பட்டோம். பரிசுத்த ஆவி வந்த உடனே எந்த பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யாருன்னு தெரியாதுன்னு மறுதளிச்சாரோ அதே வாயில் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள், தைரியமாக அந்த வாயில் சொன்னார். காரணம் என்ன? அவர் பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவி, அவருடைய ஏக்கம். அந்த ஏக்கத்திற்கு இப்போ பரிசுத்தாவி ஒரு தாகம் தீர்த்த மாறாச்சு. எல்லாரும் ஒரே ஆவியினாலே தாகம் தீர்க்கப்பட்டோம். அதைத்தான் சொல்லும் பொழுது சரீரமும் ஒரே அவயவமாக இராமல் அநேக அவயவங்களாக இருக்கிறது. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுங்கிற திருச்சபை இப்போ ஒரு சபையில் கூடுறாங்க அப்படின்னா நீங்கள் எல்லாரும் ஒரே சரீரம், பட் அவயவங்கள் தனி. அவயவங்கள் தனியாக இருந்தாலும் ஒரே சரீரம். இப்போ ஒரு கண்ணாடி ரூமுக்குள்ளே ஒரு சபை இருக்குது, 10 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 100 பேர் இருக்கிறாங்க ஒரு கண்ணாடி ரூமுக்குள்ளே. தூரத்துலேருந்து அந்த கண்ணாடி ரூம் ஒருத்தர் பார்த்தாங்கன்னா அந்த 100 பேரும் தனித்தனியாக தெரியாது இல்லையா, அப்படியே ஒரு கும்பலாக இருக்கிற மாதிரி. எத்தனை பேருக்கு தெரியாது, ஒரு கும்பலாக இருக்கிற மாதிரி, ஒரே சரீரம் மாதிரி. அந்த மாதிரி தான் அன்புக்குரிய சகோதர சகோதரி, சபை கூடுதல்னு வர்றது மட்டும் இல்லை, நம்முடைய சத்தியத்திற்குள்ள அந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருமே சரீர அங்கம் தான். இது என்ன பிரச்சனைன்னா, இதனுடைய சில பேர் சபையில் தங்களுடைய தவறான ஒரு சிந்தனை, சாத்தானுக்கு இடம் கொடுத்தல், மேட்டிமை, பலவீனம், இந்த மாதிரி சில விஷயங்களில் தங்களுடைய மனதை செலுத்திட்டு இந்த ஒரே சரீரம் என்கிற அந்த ஒரு கான்செப்ட் இருக்கு பாருங்கள், அந்த கருத்தையே கேவலப்படுத்தி
நிறைய பிரிவினை கொண்டு வந்துடுறாங்க. இதுதான் ரொம்ப மோசமான ஒரு விஷயம். இது சாத்தானுக்கு அப்சல்யூட்டாக இடம் கொடுக்குற மாதிரி. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதை தவிர்க்க வேணுங்கிறது தான் அவருடைய திட்டம். ஆனால் சபை பாருங்கள், உடஞ்சு போயிட்டே தான் இருக்கக்கூடிய, அது ஒன்றாகிறதுக்குரிய சூழ்நிலையே வரல. இது எப்படி ஒன்றாகும்? பல முறை தேவன் புரிய வச்சுட்டே இருக்கார். இப்போ அதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12:15. காலானது நான் கையாய் இராதபடினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாய் இராதோ? பாருங்க, கால் நான் கையாக தான் இருந்தால் தான் சரீரத்தின் அவயவம். நான் கை இல்லை, அதனால் நான் சரீரத்தின் அவயவம் இல்லைன்னா அது அவயவம் இல்லாமல் போயிடுமா? அதே மாதிரி காதானது நான் கண்ணா இல்லை, நான் சரீரத்தின் அவயவம் இல்லை என்று சொன்னால் அது இல்லாமல் போயிடுமா? அப்போது அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். அப்போ சரீரம் முழுவதும் கண்ணானால், கவனிச்சு பாருங்க. ஒருவேளை ஒரு படத்தில் பார்க்கும்போது ஒரு மனுஷன் இருக்கா, அந்த மனுஷன் தலையிலிருந்து கால் வரைக்கும் கண்ணாகவே இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. தலையை இங்கே கண்ணு, இங்கே கண்ணு, இங்கே கண்ணு, இங்கே கண்ணு, மூக்கில் கண்ணு, கையில் கண்ணு, காலில் கண்ணு, எல்லாமே கண்ணாக இருந்ததுன்னா கண்ணு எல்லாமே பார்க்கும். ஆனால் அடுத்த ஆக்ஷன் எதுவுமே இருக்காது. காது இருக்காது, காது கேட்கறக்குரிய சூழ்நிலை இருக்காது, நுகர்றக்குரிய சூழ்நிலை இருக்காது, வாய் ருசிக்கிறதுக்கும் பேசுவதற்குரிய எந்த விதமான முகாந்தம் இருக்காது. அப்போது எல்லா உறுப்புகளுக்குமே தேவன் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காருப்பாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தாங்க சொல்கிறார், சரீரம் முழுவதுமே கண்ணானால். அப்படின்னா கண்ணுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அதே மாதிரி தான் செவிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். அப்போ செவி எங்கே? அப்போது அது முழுவதும் செவியானால் அந்த சுவாசம் எங்கே, மோப்பம் எங்கே? அப்போ எல்லாத்துக்குமே தேவன் என்ன செய்கிறார் பாருங்கள். தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒன்றையும் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைக்கிறார். ஒரு பெரிய விஞ்ஞானி கடவுளுடைய படைப்பை குறித்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு என்ன பண்ணிட்டு பார்த்துருக்காங்கன்னா, இந்த கண் இருக்கிற இடத்துல மூக்கு, மூக்கு இருக்கிற இடத்துல காது, இப்படியெல்லாம் வைத்து பார்த்து ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க என்ன புரிஞ்சுதுன்னா, இது ஒரு கடவுள் தான் செய்திருக்க வேணும். ஏன்னா எந்த இடத்துல எந்த பாகம் இருந்தால் அது சரியாக இருக்கும், எதோட எந்த பாகம் கோஆர்டினேட் ஆகும் என்பதை மிக சரியாக உணர்ந்து தேவன் எவ்வளோ பெரிய ஞானி பாருங்க. முகத்தில் இருக்க வேண்டிய யோசனை பண்ணி பாருங்க. இந்த இடத்துல இருக்க வேண்டிய மூக்குக்கு பதிலாக கண்ணு மட்டும் இவ்வளோ பெருசாக இருந்ததுன்னா, மூக்கு மேலே இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? தேவன் பாருங்க. அப்போ தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வச்சார். அப்போது நீங்கள் எல்லாம் தனித்தனி அவயவங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. கண்ணுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, மூக்குக்கு ஒரு முக்கியத்துவம், வாய்க்கு ஒரு முக்கியத்துவம், காதுக்கு ஒரு முக்கியத்துவம், கைக்கு, எல்லாவற்றிற்குமே. ஆனால் ஒன்று, தேவன் எதை எங்கே வைக்கணுமோ அதை அங்கே வைப்பாராம். கவனிக்கிறீங்களா? அப்போ கண்ணை காலுக்கு கீழே வைக்கல, அது எங்கே இருக்கணும்? மேலே தான் இருக்கணும். கை எங்கே இருக்கணும்? இங்கே தான் இருக்கணும். அப்போது தேவன் அவருடைய சித்தத்தின்படி இதை குறித்து சங்கீதக்காரர் அங்கே எழுதும்போது பாருங்கள், சங்கீதம் 75:7 வாசிக்கலாம். தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். அது தேவனுடைய சித்தம். அவர் யாரை எங்கே வைக்கணும்னு தெரியும். அதே மாதிரி நமக்கும் நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம்னு தெரியணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்மை நாமே உயர்த்த முடியாது, அதுக்காக நம்மை நாமே தாழ்த்தவும் வேண்டியதில்லை. உசியாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கணும். உடன்படிக்கை பெட்டி அது கீழே விழுகும்போது அவர் ஏதோ தாங்கி பிடிக்கிறதுக்கு போகிறார். இந்த சப்ஜெக்ட் ஏற்கனவே உடன்படிக்கை பெட்டி சப்ஜெக்ட் நம்ம பார்த்துருக்கோம். தாங்கி பிடிக்க போகும்போது தேவன் அடிச்சிட்டார். இது தப்பா? அப்படின்னா தப்பு தான். உடன்படிக்கை பெட்டி கீழே விழுந்தா அந்த உடன்படிக்கை பெட்டி தானாக எந்திரிச்சு நிற்கும். அதுதான் தேவனுடைய சித்தம். ஆசாரியன் தான் அதை பிடிக்கணும், உசியா பிடிக்கக்கூடாது. அதுதான் சட்டம். இவர் வண்டி ஓட்டுறதை விட்டுட்டு அதை பிடிக்க போகிறார். இவருடைய வேலை என்ன? நீ வண்டி ஓட்டணும். புரியுதுங்களா? அப்போ அதுவும் சரியாக செய்யலை. அப்போது யாராருக்கு தேவன் என்னென்ன அந்த ஒரு தரம் வச்சுருக்காரோ அந்த தரத்தின்படி தான் அவர் என்ன செய்கிறார்னா அந்த உடன்பில் வைக்கிறார். அதனால தான் நம்ம ஏற்கனவே வேற ஒரு சப்ஜெக்டிலோடு படிச்சுக்கிறோம், ஆரோனை போல தேவனால் ஒரு அழைக்கப்பட்டவருடைய. அப்போது அந்த வாய்ப்பு யாருக்கு மட்டும்தான்? ஆரோனுக்கு மட்டும்தான், பிரதான ஆசாரியன். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அங்கத்துக்கு அடையாளமாக அங்கே இருக்கார். அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதர சகோதரி, தேவன் என்ன செய்கிறார்னா இதெல்லாம் பண்ணிவிட்டு சபையாகிய சரீரத்துக்கு கிறிஸ்து தலை, நீ அதை மட்டும் மைண்ட் பண்ணுங்கிறார். நம்ம எதையுமே தலையை பார்த்து தானே பேசுவோம். நான் யோசனை பண்ணி பாருங்கள்,
எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஒருத்தரை நம்ம சந்திக்கும் போது கையை பார்த்தோ காலை பார்த்தோ நம்ம பேசுறதில்ல, தலையை பார்த்து கண்ணை பார்த்து பேசுகிறோம். நமக்கு தலையார் கிறிஸ்து. அப்போது எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்துவ தேவன் வச்சிருக்கார். நம்ம வாசிக்கலாம் பாருங்கள், எபேசியர் 1:22. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி தலையாக தந்தருளினார். நீங்கள்லாம் சரீரம், அவர் தலை. இதை முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இந்த ஆவிக்குரிய வரங்களை இவர்கள் அனுசரிக்கிறதுக்கு முதல்ல இவர்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான். அதனால தான் இதை முதல் சொல்கிறார். அடுத்தது சொல்லும் பொழுது, அவையெல்லாம் ஒரே அவயவமாக இருந்தால் சரீரம் எங்கே அப்படின்னா புரியுதுங்களா? மூக்கு இவ்வளோ பெரிய மூக்காக இருந்துன்னு வச்சுக்கங்க, எப்படி இருக்கும்? மீன் மாதிரி நம்மளை தேவன் படைச்சிருந்தாருன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரே மாதிரி, எந்த வேலையும் செய்ய முடியாது. கை கால்கள் இருக்கிறதுனால தான் கையில் சில வேலைகள் செய்கிறோம் பாருங்கள். அப்போது ஒவ்வொரு காரியத்தையும் வேலை செய்கிறது, கண்ணு பார்க்குது, மூக்கு நுகர், இதெல்லாம் ஒரே டைமில் அங்கே வேலை செய்யுது. அப்போ தேவன் என்ன செய்கிறாருன்னா, இவையெல்லாம் ஒரே உறுப்பாக இருந்ததுன்னா, திருவிலியம் பைபிள் அப்படி தான், எல்லாமே ஒரே உறுப்பாக இருந்ததுன்னா அப்போ சரீரம் எங்கே பாருங்கள்? அவயவங்கள் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்று தான். அதனால் பாருங்கள், கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், கண்ணு கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலை கால்களை நோக்கி நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. இந்த வசனத்தை கொஞ்சம் டீப்பாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, இவர் சரீரத்தை குறித்து பேசுகிறாரா? ஆமாம். எந்த சரீரத்தை குறித்து பேசுகிறார்? சரீரமாகிய அங்கங்களை குறித்து அவர் பேசிகிட்டு இருக்கார். அப்போ இந்த அங்கத்தில் கண்ணு மாதிரி ஒரு குரூப் இருக்காங்க, கை மாதிரி ஒரு குரூப் இருக்காங்க, காலு மாதிரி ஒரு குரூப் இருக்காங்க. கவனிக்கிறீங்களா? இவர்கள் எப்படி இருக்க வேணும்? கண்ணு மாதிரி இருக்கிறவங்க கை மாதிரி இருக்கிறவங்கள பார்த்து நீ எனக்கு வேண்டான்னு சொல்லக்கூடாது. அவவும் சபையில் ஒரு அங்கம். அப்போ நம்ம யாரையும் சபையிலிருந்து நம்ம என்ன பண்ணியிருக்க முடியாதுங்க, விலக்கி வைக்க முடியாது. எல்லாரும் சபையினுடைய அங்கங்கள், தேவன் குறித்த அங்கங்கள் அவங்களாம். அப்போ கண்ணு கையை பார்த்து நீ எனக்கு வேண்டான்னு சொல்ல முடியாது, தலை காலை பார்த்து நீ எனக்கு வேண்டான்னு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, தேவன் என்ன செய்கிறார்னா, சரீர அவயவங்களில் இப்போ என்ன பண்ணுறார் பாருங்கள், பலவீனமானவைகளாய் காணப்படுகிறவர்களே மிகவும் வேண்டியவைகளாக இருக்கிறது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறார். அதில் நம்ம முதல் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த கண்ணு நம்ம சபைகளில் கண்ணு மாதிரி சில பேர் இருக்காங்களா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, இவங்க ரொம்ப முக்கியஸ்தர்கள்னு சொல்லுவாங்க. கை மாதிரி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கீழே, அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க. கால் மாதிரி இருக்கிறவங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிறவங்க. தலை மாதிரி இருக்கிறவங்க யாருன்னா எல்டர்ஸ். அதில் 2 கான்செப்ட் சொல்கிற பாரு. கண்ணு கையை பார்த்து வேண்டான்னு சொல்லக்கூடாது. அப்போ மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்கள பார்த்து அப்படி சொல்லக்கூடாது. தலை எல்டர்ஸ், அவங்க கீழே வேலை செய்யக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து நீ எனக்கு வேண்டாம் ஒரு சாதாரணமாக மதிப்பிடக்கூடாது. அவர்கள் எல்லாருமே இந்த சபையில் ஒட்டிட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு உறுப்பையும் என்ன செய்ய முடியாது, சபையிலிருந்து எடுக்க முடியாது. அதனால தான் சொல்கிறார். அப்போ அது எடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு அந்த மேட்டிமை வந்துடக்கூடாது. பாருங்கள், நான் கை ரொம்ப பெருசாக இருக்கேன், எனக்கு பலம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி ஒரு கை என்ன பண்ணிடக்கூடாது, அந்த மேட்டிமை பண்ணிடக்கூடாது. அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாரு, சரீர அவயவங்களில் பலவீனமாய் காணப்படுகிறவர்களே மிகவும் வேண்டியவர்களாக இருக்கிறது. பலவீனம்ங்கிறது ரொம்ப ஒரு சாஃப்ட்டு. யோசனை பண்ணி பாருங்க, நம்ம உடம்புலையே ரொம்ப சாஃப்ட் பகுதி எது சொல்லுங்கள்? கண்ணு பகுதி சொல்லலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களை கவனிங்க, இந்த கண் இருக்குல்ல, இந்த கண்ணு மட்டும் இல்லைன்னா ஒரு போர் வீரன் ஒரு போர் ஜெயிக்கவே முடியாது. அந்த நீ எவ்வளோ பெரிய உடல் பலம் இருந்தாலும் உன் கண்ணு தெரியலனா எதிரியை நீ பார்க்க முடியாது. எதிரியை நீ பார்க்கலைன்னா எதிரியை நீ தாக்க முடியாது. எதிரியை தாக்க முடியலனா ஜெயிக்க முடியாது. எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா?
பலவீனமானவைகள். தேவன் அதனால தான் சில பலவீனமானவைகளுக்கு அவர் என்ன செய்கிறார், ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கவனிக்கிறீங்களா? அது மட்டும் இல்லை, அடுத்த வசனம் நம்ம பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான காரியத்தை அவர் வலியுறுத்துறதை கவனிக்கலாம். மேலும் பாருங்கள், சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம், நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும் ஒரு வார்த்தை சொல்கிறார். இதை குறித்து ரொம்ப ஒரு ஜனரஞ்சகமாக நம்முடைய மூத்த சகோதரர் ஒரு சப்ஜெக்டில் பேசியிருந்தார். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளுக்கு தான் அதிக அலங்காரம் கொடுக்குறோமா. இப்போ நம்முடைய பாடியில் அதிக அலங்காரம் எதுக்கு கொடுக்குறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்முடைய பாடியில் தலையிலிருந்து எடுத்துக்குவோம், அதிக அலங்காரம் எதுக்கு கொடுக்குறோம்? கைக்கு பவுடர் பூசுறோமா, இல்லை காலுக்கு வந்து ஃபேர் அண்ட் லவ்லி போடுறோமா? இல்லையே. அப்போ எதுக்கு தான் பாருங்கள், பவுடர் பூசுறது, ஃபேர் அண்ட் லவ்லி போடுறது எல்லாம் எங்கே தான்? அந்த முகத்துக்கு தான். அப்போது அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலான்னா, அந்த சப்ஜெக்டில் அவர் அவர் சொல்கிறார் அப்படின்னா, நம்மக்கிட்ட லட்சணம் இல்லாத ஒரே ஒரு அங்கம் முகம்தானா. ஏன்னா சில நேரத்தில் நல்லா இருக்குது, சில நேரத்தில் அப்படியே மோசமாக முகம் அப்படியே முகநாடி வேறுபடுகிறது பாரு. அப்படி ஒரு விஷயத்தை அவர் அங்கே ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனோம்னா, இந்த வசனம் வந்து 23ஆம் வசனம் கவனிங்க. இதை வந்து திருவெளியம் பைபிளில் எப்படி போட்டிருக்காங்கன்னா, உடலின் மதிப்பு குறைவான உறுப்புக்கள் என நமக்கு தோன்றுவதற்கே நாம் மிகுந்த மதிப்பு கொடுக்கிறோம், நம் மறைவான உறுப்புகளே மிகவும் மதிப்பு பெறுகின்றன. இந்த இடத்துல இந்த லட்சணமில்லாத உறுப்புகள் சொல்கிறோம் இல்லையா, அது நம்முடைய மறைவான உறுப்புகளே அதிகமான அலங்காரம், அதாவது அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் அங்கே கொடுக்குறாரு. நம்ம லட்சணம் உள்ளவர்களுக்கு நம்ம என்ன தேவையில்லை, அதிக அலங்காரம். அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற வேண்டியவர்களுக்கு அதிகம் தேவையில்லை. உள்ளுக்குள்ள இருக்கிற இன்னர் பார்ட்ஸுக்கு நமக்கு எதாவது பவுடர் பூச வேண்டியது இருக்கான்னு பாருங்கள் இல்லையா. உள்ளுக்குள்ளே இருக்குன்னா நம்ம என்ன சொல்லலாம், இருதயம், நம்முடைய நுரையீரல், லங்ஸு சொல்லலாம், கிட்னி சொல்லலாம். இவைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளுறுப்புகள். இந்த உள்ளுறுப்புகளுக்கு நமக்கு லட்சணமே வேண்டியதில்லை இல்லைங்களா. எதுக்கு தான் லட்சணம்? வெளியே தெரிகிற உறுப்புகளுக்கு தான் அந்த லட்சணம் வேண்டியதாக இருக்குது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எதை அதிகமாக நம்ம பார்க்கணுன்னா, வெளி அலங்காரத்தை பார்த்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய பொருளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்காம விட்டுருமா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யோசனை பண்ணி பாருங்கள். வயிறு ஒரு சிறிய பகுதி, திடீர்னு பசிக்குதுன்னு சொன்னோடனே அப்படியே கண் கலங்குது, உடனடியாக அந்த கண் எங்காவது தேடுது. அந்த வயிறை வந்து திருப்திப்படுத்துறதுக்கு இது கண் தேடுது. கையை போய் ஒரு பண்ணை எடுத்து கொடுக்குது. பண்ணை எடுத்து கொடுத்தோன்னு வாய் அப்படியே மூடிக்குதா பாருங்கள். அதை எடுத்துகிட்டு வரும்போதே வாய் ஆட்டோமேட்டிக்காக திறக்குது, அது நல்லா அரைக்குது, உள்ளே போகுது. ஒரு சிறிய வயிறுக்காக எதெல்லாம் கவலைப்படுது பாருங்கள். கை கவலைப்படுது, கண் கவலைப்படுது, வாய் கவலைப்படுது, நாக்கு கவலைப்படுது. இது உள்ளுக்குள் இருக்கிற பொருள். இதுக்கு தான் நமக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா. அந்த மாதிரி தான் அன்புக்குரிய சகோதர சகோதரி, தேவனுடைய பிள்ளைகள் வந்து நம்ம ஒவ்வொரு சரீரங்க அவயவங்களாக இருக்கிறோம். அதில் பலவீனமானவைகளை தான் தேவன் என்ன செய்கிறார்னா அதிக முக்கியத்துவம் கொடுக்குறார். ரோமரில் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியுமாய் நடமாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். பாருங்க, அப்போ இந்த இடத்துல பலவீனம்னு சொல்கிறது சபையில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் நிறைய சில பலவீனமாக இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு நம்ம அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னா பலவீனரை தாங்குங்கள் பைபிள் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அதை செய்ய மறுத்துடுறாங்க. அப்படி மறுத்துடுறாங்கனாலே இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த சரீர கருத்தை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா இப்போ பாருங்கள், இந்த வயிறு விஷயம் பார்த்தோம் இல்லையா, அப்போது கவலைப்படுது. ஒவ்வொரு அவயவங்களுக்காக கவலைப்படுது. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அதிலேயே 12ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது 25ஆம் வசனம் பாருங்கள். சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படி தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். அப்போது இந்த சரீரத்தை நம்ம உற்று கவனிக்கும் போது என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு சரீரம் இன்னொரு சரீரத்துக்காக கவலைப்படணும். கவனிக்கிறீங்களா? யாராவது நம்முடைய சகோதர அங்கங்கள் யாராவது பலவீனமாக போயிட்டா, பலவீனமான பொருள் பாருங்கள், ஒரு இடத்துல அடிபட்டுருச்சுன்னா அந்த அடிபட்டுருக்கு தானே மருந்து.
ஒரு சுண்டு விரல் வந்து நம்ம கட் ஆயிடுச்சுன்னா ஒரு பொருளை எடுக்கும்போது அந்த சுண்டு விரலுடைய மதிப்பு அப்போ தாங்க தெரியும். ஒவ்வொரு சரீர அங்கங்களுமே தேவனுடைய பிள்ளைகள். ஏதோ பலவீனத்தில் விழுந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிடக்கூடாது, மேலும் பலவீனப்படுத்திடக்கூடாது. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அவங்க பலவீனத்திலிருந்து வெளியெடுக்கிறதுக்கு என்ன, இந்த ஒரு கருத்து தெரியாமல் நீங்கள் சபையில் நீங்கள் என்ன ஊழியம் பண்ணி என்ன பிரயோஜனம், அதை தான் கேட்குறேன். கொரிந்து பட்டணத்து ஜனங்களுக்கு அது புரியவே இல்லை. அதனால தான் இவ்வளோ டீப்பாக அங்கே போகிறார். சரி, அவங்களுக்கு தான் புரியல, நமக்காக புரியுதா, அதையும் நம்ம பார்க்கணும் போகிறாங்க. அப்போ ஒவ்வொரு சரீரமும் ஒரு சரீரத்தை குறித்து கவலையாக இருக்கும்படி தான் தேவனே இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது, இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக சரீரத்துக்காக நம்ம கவலைப்படக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும். அப்படி ஒரு வேலை இல்லைன்னா அது சரீர அங்கமே அல்ல. ஏன்னா இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் பாடுபடும் சொல்ல கவனிக்கலாம். ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். அதுதாங்க சபை. ஒருத்தர் கஷ்டம் வந்துச்சுன்னா அதை அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது சபை இல்லை. நான் சொல்கிறது என்ன கஷ்டம் தெரியுங்களா, நம்ம பேசிகிட்டு இருக்கிறது சத்தியத்தின் நிமித்தம், சத்தியத்தில் வந்தது நிமித்தம் ஒரு சகோதரனுக்கோ ஒரு சகோதரிக்கோ பலவீனத்திலையோ ஏதோ ஒரு கஷ்டத்தில் ஒரு பாடுபடுறாங்கன்னா எல்லா சபை மக்களும் போய் தாங்கணும். சத்தியத்தின் நிமித்தம் நம்ம படுற கஷ்டத்தை குறித்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம கடன் வாங்கிட்டு படுற கஷ்டத்தை பற்றி அல்ல, அது அவங்கவுங்க கட்டித்தான் ஆகணும். நல்லா புரிஞ்சுக்கலாம். சத்தியத்தின் நிமித்தம் ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்களுக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம கவனிச்சுதான், ஒருத்தருக்காக ஒருத்தர் கவலைப்படணும். இப்படியாக தேவன் சரீரத்தை வச்சிருக்கார். அதனால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் பாடுபடணும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் எப்படி இருக்கு பாருங்க, சந்தோஷப்படணும். இதுதாங்க சபை. பொறாமப்படக்கூடாது, சந்தோஷப்படணும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் சந்தோஷப்படணும். இப்படி ஒரு சபை இருந்தால் அந்த சபை உலகத்திலேயே பரலோகத்திலே வாழ்கிற மாதிரி இருப்பாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஆனால் விடமாட்டேங்கிறான் பாருங்க. அவன் எவனை விழுங்கலாமோ தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து படிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ எவனை விழுங்கலாமோ என்று உக்கிரமாக சபை மத்தியில் இப்போ இறங்கியிருக்கிறான். கெட்டுப்போன தேவதூதர்களோடு இறங்கியிருக்கான் இன்றைக்கி சபையில். அதனால தான் இன்றைக்கி நிறைய பிரிவினைகள், சண்டைகள், சச்சரவுகள், மனஸ்தாபங்கள், புறங்கூறுதல்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்பு, மார்க்க பேதங்கள், சண்டை எல்லாம் வருது பாருங்கள். மாம்சத்தின் எல்லாமே இது தான் வந்துட்டுருக்கு. இப்போ காரணம் என்னன்னு சொல்லி கவனிக்கும் போது இந்த சரீர அங்கங்கள்ங்கிற அந்த கான்செப்டே மறக்க வச்சிட்டான். கட்டாயமாக இன்றைக்கி அந்த 1 கொரிந்தியரில் இதை நம்ம திரும்பவும் பார்க்க வேண்டியதாக இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அதனால தான் இப்போ எப்படி சொல்லி முடிக்கிறார்னா, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். இதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஆவியின் வரங்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா அதை தேவன் எப்படி கொடுக்குறாருங்கிறது குறித்து அடுத்த வசனம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். இது புரிஞ்சதில்ல அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. இது எப்படி பாருங்க, இது இவ்வளவு நேரம் சொன்ன விஷயங்கள் ஏற்கனவே நம்ம போன வாரம் பார்த்தது. ஆவிக்குரிய வரங்கள் இருக்கு இல்லையா, இந்த வரங்களை முதலாவது அங்கே யார் கொடுக்குறாருன்னா அப்போஸ்தலர் கொடுக்குறார். அதான் முதலாவது அப்போஸ்தலருக்கு. ரெண்டாவது தீர்க்கதரிசிகள், அவர்களே நிறைய பேர் தீர்க்கதரிசிகள், போதகர்கள், அப்புறம் அற்புதங்களை செய்யக்கூடியவர்கள், குணமாக்கு வரம், ஊழியம், ஆளுகைன்னா அட்மினிஸ்ட்ரேஷன், பலவிதமான பாஷைகளை எல்லாம் அங்கே ஏற்படுத்தினார். அப்போ இந்த முதல் வரம் இப்போ யாருக்கு தான் கொடுக்கப்பட்டதுன்னா அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்டது, தீர்க்க தரிசனம் வரங்கள் கொடுக்கப்பட்டது, போதகர்கள் இருந்தாங்க. அப்போது இந்த போதகருடைய முக்கியமான நோக்கமே ஜனங்களை சரியான பாதையில் வழிநடத்தக்கூடிய ஒரு வரம், ஒரு ஆலோசனை. இப்படித்தான் நடக்கணும். அதனால தான் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். இந்த வசனத்தை நமக்கு கமெண்ட்ரியில் கொடுக்குறான். ஆலோசனை இல்லாத இடங்கள் ஜனங்கள் விழுந்து போவாங்க, அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். அது மட்டும் இல்லை, அதே நீதிமொழி 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். இதுதான் அந்த போதகர்கள். ஸோ இவங்க தெளிவான ஒரு ஆலோசனை கொடுப்பாங்களா சபைக்கு.
அப்போது இப்படிப்பட்ட வரங்களை இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் கொடுத்து சபையை மேம்படுத்த நினைக்கும் போது எல்லாமே இந்த வரத்தை உடையவர்களாக இருக்கிறாங்களாங்கிறது தான் பெரிய கொஸ்டின். அதை இப்போ எப்படி கேட்குறாரு பாருங்க. எல்லாரும் அப்போஸ்தலர்களா, எல்லாரும் தீர்க்கதரிசிகளா, எல்லாரும் போதகர்களா, எல்லாரும் அற்புதத்தை செய்கிறவங்களா, எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா, எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா, எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? அப்போது இந்த வரங்கள் கொடுக்கப்பட்டதே சபை பக்தி விருத்தியில் விசுவாசத்தில் வளரணுங்கிறக்காக தான். அப்போ அதுக்கு தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது. நீங்கள் சரீர அங்கங்கள் நீங்கள் நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் கவலைப்பட்டு இந்த வரத்தில் நல்லா டெவலப் ஆகணும். அப்படி சொல்லி தான் கொடுத்தார். இப்போ என்ன சொல்லி முடிச்சிட்டார்னா, அப்படின்னா எல்லாருமே அற்புதம் செய்கிறாங்களா? இல்லையே. எல்லாருமே குணமாக்கும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களாக இருக்கிறாங்களா? இல்லையே. எல்லாரும் அற்புதங்களை செய்கிறாங்களா? இல்லையே. அப்போது இந்த வசனம் எப்படி தெரியல நம்மளை தூண்டுது. எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறாங்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுறாங்களா? எல்லாரும் தீர்க்க தரிசிகளா? அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு தெரியுங்களா? சபையில் இந்த ஆவிக்குரிய வரங்களை தேவன் என்ன செய்கிறார்னா அப்போஸ்தலருக்கு கொடுத்துருக்கார். தீர்க்க தரிசிகள் கொஞ்சம் பேர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, சில பேர் நல்லா போதிக்கிறாங்க, சில பேர் அற்புதங்களை செய்கிறாங்க, சில பேர் குணமாக்கும் வரங்களை உடையவங்களாக இருக்கிறாங்க, சில பேர் அந்நிய பாஷை. அப்போ எல்லாருமே எல்லாம் பண்ணுறதில்லை. அந்தந்த சபையினுடைய அங்கங்களுக்கு என்ன வேலையோ அதை தேவன் கொடுத்தாரா? கவனிங்க. அப்போது கண்ணுக்கு என்ன வேலை? பார்க்கறது. கண்ணு மாதிரி இருக்கிறவங்களுடைய வேலை அதுதான். புரியுதுங்களா? அப்போ அதே மாதிரி மூக்குக்கு நுகர்றது. அந்த மாதிரி சபையினுடைய அங்கங்களில் அப்போஸ்தலர்களில் நிறையா வரங்கள் கொடுத்தார். தீர்க்க தரிசனம் சில பேர் கொடுத்தார், சில பேருக்கு குணமாக்கும் வரங்கள் கொடுத்தார். இப்போ எல்லாமே எல்லா வரத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள அவங்க வரத்தை பெற்றுக்கொண்டு அந்த சபையை அன்றைக்கி விருத்தி பண்ணாங்க. ஆனால் எல்லாருக்குமே எல்லா வரம் கொடுக்கலையே, இல்லைங்களா? எல்லாருக்கும் எல்லா வரம் கொடுக்கலையே அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால், அப்படி இருந்தும் சபையில் இன்றைக்கி ஒரே சரீர அங்கம் அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு வரைக்கும் ஏன் வரலைன்னா, அந்த வரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தங்களுடைய வேலையை கரெக்டாக செஞ்சு முடித்து தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, அடையாள அற்புதம் செஞ்சாங்க, அந்நிய பாஷை பேசினாங்க. இதெல்லாம் நடத்தி சபை உருவாயிடுச்சு. கவனிங்க. ஆனால் சபைக்குள்ள ஒற்றுமை உருவாகலையே, ஒரு யூனிட்டி இல்லையே. இத்தனை பிரிவினைகள் தான் இருக்கு. இவ்வளவு பெரிய பிரிவினைகள் வருவதற்கு என்ன காரணம்? இது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அப்படின்னா இவைகள் எல்லாருமே அற்புதத்தை செய்யறதில்ல, எல்லாருமே குணமாக்கும் வரங்களை உடையவர்கள் இல்லை. அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, ஒன்று மட்டும் நல்லா கவனிச்சுங்க. இதுதான் அந்த கடைசி வார்த்தையில் சொல்றார். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தை முடிக்கிறார். இதை சாதாரணமாக படித்தா புரியாது. அவர் என்ன சொல்ல வர்றார் தெரியுங்களா? ஏன் இவ்வளவு வரங்கள் பெற்றிருந்தும் இவ்வளவு வரங்களை நீங்கள் பயன்படுத்தியும் நீங்கள் இன்னும் சபையில் பிரிவினையாக இருக்கிறீங்க. காரணம் என்னென்னா, இன்னும் நீங்கள் சரீர அங்கம்னு உங்களுக்கு எவ்வளவு தடவை விளக்கி சொன்னாலும் உங்களுக்கு ஏன் புரியல அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. இப்படிப்பட்ட தனித்தனி வரங்கள் இருக்கு இல்லையா, இந்த எல்லா வரங்களை விட சூப்பரான ஒரு வரம் இருக்கு. அதுதான் எல்லாத்துக்கும் வேணும். தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரம் கொடுத்தா கூட சபை மக்கள் அத்தனை பேரும் சரீர அங்கங்கள்னா அத்தனை பேர்த்துக்குமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வரம் இருக்கு. அந்த வரம் தான் இருக்கிறதுலையே மேன்மையான வழி, மேன்மையான வரம். அது என்ன என்பதை குறித்து அடுத்த வாரம் தொடர்ந்து சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.